4 நாளுக்கு பிறகு தான் அந்த அண்ணோட பொடி எடுத்தோம். 4 நாளுக்கு பிறகு அவங்களுக்கு பபாவும் இருக்குது. சின்ன ஒரு பபா கட்டி 6 மாதம் ஒரே ஒரு பேர்டே மட்டும் தான் பெருசாக கொண்டாடினாங்க. அடுத்து வந்தாக்கி கால் 2 மேலே பக்கம் ஃபஸ்ட்டாக அந்த இடத்துல தான் தோண்டி எடுத்தாங்க. முதலாவது அங்கே இருந்திருப்பாரா அப்படின்ட்டு ஒரு கணிப்பில் எடுத்தாங்க. ஜம்புன்னு எந்திருக்காரு, பைப்புன்னு வந்து நடுவில் எறிஞ்சிச்சு. அச்சோ, இந்த இடத்துல தான் பொடி கிடச்சி. மேலே கட்டை மட்டும் இருந்துச்சு. ஆளுக்கு மேலே கட்ட இருந்துச்சா? மண்ணை மூடி இந்த கட்டை தானே அவர் மேலே இருந்தது. முகம்லாம் பார்க்கல. அந்த அழுகி போன மாதிரி. அப்படி 4 நாள் ஆயிருக்கும். அப்போ எல்லாமே அன்னைக்கெல்லாம் ஊறி இதுதான் சீல் பண்ணி தானே கொண்டு போனாங்க. அடிச்சு கொண்டு போன வீடு வந்து இந்த வீடு தான். இந்த வீட்டில் வந்து முதல் கல் வந்து மோதிருக்கு. புதுசாக கட்டின வீடு ஒரு 6 மாதத்தில் இந்த பாருங்க ஒரு வீட்டு அவங்க அம்மா ஃபாரின்ல இருந்து வேலை செஞ்சு அந்த சல்லியில் கட்டினாங்க. கல்லை போட்டால் எப்படி இதெல்லாம் ஒன்றுமே 57 வயசுல நடந்ததே இல்லை. இப்போதான் புதுசாக இந்த இது நடந்திருக்கு. நீங்களாம் எதிர்பார்க்கவே இல்லை. இதெல்லாம் எதிர்பார்க்கல, இப்படி வரும்ன்ட்டு. தரமட்டம் ஒன்றுமே இல்லை. இந்த வீட்டுக்குள்ளே தான் இப்போ இந்த கல்லெல்லாம் இது குஷன் செட்லாம் அடிச்சுட்டு வந்தது. அடிச்சுட்டு வந்தது இல்லாமல் கட்டில இருக்கட்டும். ஐயோ கொடுங்க ஐயா. அந்த தட்டு ஒரு சின்ன கேப் கிடைச்ச காணும். அந்த இதுக்கார அப்படி வந்து இது வந்து ஒரு மரம். இது எதுக்கார வந்து வீட்டுக்குள்ளே இந்த கதிரை கட்டில் எல்லாமே வந்து அப்படியே இருக்கு. எத்தனை நாளாக தேடினீங்க? 4 நாளா 4 நாள் தான் அம்பிட்டாரு. வணக்கம். இது தமிழ் திறனில் ஆர்ஜி தமிழா. நான் உங்கள் ஆர்ஜி பேக்கலாதன். ஓகே, இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய பகுதி எங்கே அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நுவரெலியா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஜனஉதானகம கட்டுக்கொத்தலை அப்படிங்கிற ஒரு பகுதி. அதாவது இங்கே இருக்கக்கூடிய பேர்லாம் நம்மளுக்கு அவ்வளோ ஈஸியாக வாயில் வராது. ஒவ்வொரு எஸ்டேட்டோட பேருமே வந்து வித்தியாசமானது. அவங்ககிட்ட இருந்தால் நம்ம கிளியராக கேட்டறிஞ்சு கொள்ளணும். அண்ட் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து எல்லா இடங்கள்லையும் எப்படி மண் சரிவு வந்திருக்கோ அதே மாதிரியான ஒரு மண் சரிவு தான் இங்கேயும் பதிவாக இருக்குது. இங்கேயும் வந்து ஒருத்தவங்க வந்து உயிரிழந்திருக்கிறாங்க இந்த பகுதியில். ஆனால் இதில் என்ன ஆச்சரியம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப தூரத்துல இருந்து இந்த மண் சரிவு வரல. இங்கே இருக்கிறவன்ட்ட கேட்டாலே சொல்கிறாங்க அதுலேருந்து அந்த மண் சரிவு வரும்னு சொல்லி நாங்கள் நினைச்சு கூட பார்க்க இல்லைன்னு சொல்லி. போன மாதம் அதாவது நவம்பர் மாதம் 26ஆம் தேதி வந்து இதிலேருந்து மேலுக்கு இருக்கிற ஒரு இடத்துல வந்து அந்த ஸ்லிப் வந்திருக்கு, அதாவது மண் சரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறமா வந்து 27ஆம் தேதி உண்மையாக வந்து இதைத்தான் நாங்களும் போன நிறைய இடங்களில் நாங்கள் பார்த்து நாங்கள் வந்து நவம்பர் மாதம் அதாவது கார்த்திகை மாதம் 27ஆம் தேதி தான் நிறைய இடங்களில் வந்து இந்த மண் சரிவு நடந்திருக்கு. அதுவும் சரியா அவங்க சொல்கிறது வந்து 7 மணிலேருந்து ஒரு 8 மணிக்குள்ளே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 7:30க்கு வந்தது, 7 மணிக்கு வந்தது, ஒரு 6:30 போல் வந்தது, அப்படி தான் வந்து சொல்கிறாங்க. நாங்கள் மதுரையில் போன இடத்துல மட்டும்தான் அவங்க 4 மணியை போல் வந்து அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. ஆனால் அதை தாண்டி நிறைய இடங்களில் வந்து 27ஆம் தேதி அந்த நைட் டைம் தான் வந்தது அப்படின்ற மாதிரி தான் வந்து சொன்னாங்க. உண்மையிலே வந்து அது என்னன்னு சொல்லி தெரியலை, என்ன மாயமோன்னு சொல்லியும் தெரியலை வந்து. ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் வந்து நவம்பர் மாதம் 27ஆம் தேதி வந்தது. இப்போ எங்களுக்கு பின்னால் இருக்கிற வீடெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு காவாசிக்கு மேலே வந்து புதைஞ்சிருக்கு. உங்களுக்கு தெரியுமா தெரியலை. அந்த வீட்டோட கட்டணை இது வந்து அந்த ஸோ அது வரைக்கும் வந்து ஃபுல்லாக வந்து மண் நிற்கி கதவெல்லாம் திறக்கவே இல்லை. அது ஒன்றுமே வந்து செய்யலை. அது ஃபுல்லாக வந்து மண் போயிருக்கு. ஸோ இந்த இடத்துல தான் வந்து காட்டப்புறம் இங்கே இருக்கிற 36 குடும்பத்தை சேர்ந்த 164 பேர் வந்து பக்கத்தில் இருக்கிற ஸ்கூலில் வந்து பாதுகாப்பாக வந்து தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இப்போ அவங்க ஒருத்தருமே இல்லை இந்த இடத்துல வந்து அவங்கள அங்கே இருக்கிறாங்க சேஃபாக என்று சொல்லி திரும்ப சம்டைம் ஏதாவது நடக்கலாம்ன்றதுக்காண்டி ஸோ அங்கே வச்சுருக்காங்களோ அதை தாண்டி வந்து இதுக்குள்ளே வந்து இப்போ போகவே இயலாது. ஸோ இதை தான் இங்கே வந்து என்ன நடந்தது எப்படி இருக்குன்றது வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக பாருங்கள். கிட்டத்தட்ட 1 மாதம் ஆயிடுத்து வந்து. இப்போ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த இருக்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கிருந்த பிராந்தியோட கட்டணு எந்த அளவுக்கு வந்து மண்ணிக்கிட்டு பாருங்கோ. இந்த டோர்லாம் வந்து திறக்கலாதானே உள்ள கான்கிரீட் போட்ட மாதிரி இருக்குடா. ஃபுல்லாக மஞ்சள். இப்போ இதுக்கு வீட்டுக்குள்ளே இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டாங்களா இல்லை எப்படி? கொஞ்சம் திங்ஸ் வந்து இருக்குன்னா உள்ளுக்கு மிச்ச திங்ஸ் கொஞ்சம் எடுக்க முடிஞ்சதே எடுத்துட்டாங்க வெளியில். உள்ள சகதி அப்படியே ஃபுல்லாக காட்டுற மாதிரி இருக்கும். தெரியுதா உங்களுக்கு? தெரியுது. எப்படி இருக்குன்னு வரங்க உள்ளுக்கு வந்து அப்படியே ஃபுல்லாக சகதி. அது எப்படின்னு தெரியல. அதாவது இங்கே வெளியிலையும் மண் இருக்கு. இதை லொக் பண்ணிட்டாங்களா அவங்க ஓடும்போது. ஆனால் உள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணியோட சேர்ந்து மண் வந்து போயிருந்துருக்கு. அது இப்படின்னு தான் தெரியல. அது எப்படி இருக்குன்னு வரங்க இது வந்து. ஸோ அப்படி இப்படி தான் வந்து ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் வந்து இருக்குது. இது வந்து திறக்கையில் வருது.
கான்கிரீட் போட்ட மாதிரி எப்படி இதை கிளியர் பண்ணி எடுப்பாங்க அப்படிங்கிறதே தெரியாது. எந்த அளவுக்கு வந்து மண் இருக்குன்னு வருங்க அந்த இது அப்படியே கதவு மூடப்பட்டு தட்டு இது வந்து அந்த கட்டு அந்த. ஸோ இவர் தான் இந்த இடத்துல சேர்ந்த ஆள் வந்து இது சம்மந்தமான விளக்கம் சொன்னது வந்து மற்றவங்க எல்லாரும் வந்து எங்கண்டா அந்த ஸ்கூலில் இருக்காங்க வாங்க ஸ்கூலில் இருக்காங்க. சரியா என்ன நடந்தது என்றதை வந்து சொல்கிறீங்களா? என்ன நடந்தது? நீங்கள் வந்து எங்கே இருந்து நீங்கள் இந்த மனுஷதி வரைக்குள்ள? நம்மளோட வீடுனா அந்த பக்கம் இருக்குது, நம்ம வீடு அந்த பக்கம் இருக்குது. ஒரு நைட்டு ஒரு 7-10 மணி இருக்கும், 7-10 அந்த டைமுக்கு வந்து இங்கே இருக்க ஆக்கள் வந்து சத்தம் போட்டுட்டு ஓடினாங்க. எல்லாம் டார்ச்லாம் அடிச்சுட்டு அந்த மாதிரி இப்போ மன்சரி வந்த பயனால அவங்க இந்த சைடு ஓடினாங்க. அப்போ அந்த டைம் தான் நம்ம சந்தேகப்பட்டு நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் வீடும் இங்கே தான் இருக்குது. அப்போ அதுக்காக நம்ம அவங்கள பார்க்க வர்றதுக்காக நைட் நாங்கள் வந்தோம், நானும் என்னோட இன்னொரு அண்ணனும். இப்போ வந்து இங்கே பார்க்குற டைமுக்கு நாங்கள் வர்ற டைமில் இந்த சூழ்நிலை வந்து அவ்வளோ தண்ணி, அவ்வளோ அந்த வீட்டில் வந்து அரைவாசி அளவுக்கு நிறைஞ்சிருச்சு தண்ணி. அந்த வீட்டில் அரைவாசி அளவுக்கு தண்ணி நிறைஞ்சிருச்சு. அந்த வீட்டில் வந்து நைட்டுக்கு ஒரு பாட்டி இருந்திருக்காங்க. அந்த பாட்டியை விட்டுட்டு அவங்கள்ட்ட ரிலேட்டிவ்ஸ் வந்து போயிட்டாங்க, வேற எங்கேயோ போயிட்டாங்க. இப்போ அந்த பாட்டி வந்து பாட்டி இருக்கிறத மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். பதட்டத்தில் போயிட்டாங்க, அவங்க போயிட்டாங்க. இப்போ அந்த பாட்டியை மட்டும் நாங்கள் வந்த டைம், நாங்கள் இங்கே வர்ற டைமுக்கு அவங்க கதவை தட்டி அந்த பாட்டியை மட்டும் நாங்கள் தூக்கி எடுத்துட்டோம். அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னு கேட்டால், அதுக்கு பிறகு நாங்கள் எங்கள்கிட்ட ரிலேட்டிவ்ஸ் தேடிட்டு போகிறதுக்கு வந்து அந்த சைடு ரோட் பிளாக் ஆயிடுச்சு, எந்த சைடுமே போக முடியாத ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அப்போ அதனால நம்ம பதட்டத்தில் நம்ம போயிட்டோம். அதுக்கு பிறகு இங்கே இருக்க ஆட்கள் எல்லாம் சேர்ந்து அவங்கவுங்க ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்கவுங்க பக்கத்தில் எங்கே ரிலேட்டிவ்ஸ் வீட்டு இருக்கோ அங்கே போயிட்டாங்க. அவங்கள்ட்ட திங்ஸ் எல்லாம் அப்புறம் மார்னிங் வந்து பார்த்துட்டு அதுக்கு பிறகு தான் ஒரு 2 நாள் கழித்து அவங்கவுங்க ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் இருந்தால் எந்த ஒரு இதுவுமே நடக்காது. அப்போ அதுக்காக தான் எல்லோரும் ஒரு மீட்டிங் மாதிரி வச்சு அவங்கள கொண்டு போய்ட்டு ஸ்கூலில் சேர்த்துருக்காங்க. ஸோ உண்மையாக வந்து இப்போ இங்கே இருந்து தப்பி ஓடுறாங்க. ஆனால் தெரியா இப்போ இங்கேருந்து போய் இன்னொரு இடத்துல இருந்தாலும் அங்கேயும் வந்து இந்த மனுஷன் வரலாம் வேண்டாம். நாங்கள் வந்த பாதையை வந்து அவ்வளோ மோசமாக இருக்குது. நாங்கள் யோசிச்சு வந்து நாங்கள் இதெல்லாம் எப்படி பயணம் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு நேற்று வந்து நாங்கள் நாவல்பட்டி இல்லைக்கு ஒரு இடத்துக்கு போயிருந்தாங்க. அது வந்து கொஞ்சம் பயங்கரமாக இருந்தது. இது வரைக்குள்ள இது அதை விட பயங்கரமாக இருக்குது. இந்த வார ரோட் எல்லாம் வந்து ஒரு என்ன சொல்கிற கடும் மோசமான ரோட். அதை தாண்டி வந்து அது வந்து ஒரு சின்ன ரோட் வந்து இதெல்லாம் எப்படி நீங்கள் பயணம் செய்கிறீங்க? ஃபஸ்ட்டுக்கு பயணம் ஒன்றுமே இல்லைன்னா நம்ம நடந்து போயிட்டு அந்த மாதிரி ஏன்னு கேட்டால் ஒருத்தர் வந்து இதில் இறந்துட்டாரு, இறந்தனால அவரை கண்டுபிடிக்கணுங்கிற அந்த இதில் இருந்தாங்க எல்லாரும். அவரோட பொடி எங்கே இருந்து? அவரோட பொடி வந்து ஒரு மண்ணுலுக்கு இருந்து அப்புறம் தோண்டி எடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு பனியை தோண்டி அதுக்கு பிறகு மேலே தோண்டி கொஞ்சம் ஒரு கஷ்டமான நிலையில தான் அந்த பொடியை வந்து அவங்க கண்டுபிடிச்சாங்க. சரி, இப்போ வந்து இது மேடு மாதிரி குமிச்சிருக்குல்ல, இப்போ அந்த டைமில் இது அப்படி இருந்தது வந்து சகதி மாதிரி அப்படி இருந்தது. சகதி அண்ணா அந்த டைமில் வந்து கால் வச்சு அவளுக்கு போய் இந்த துணிலாம் நடக்க முடியாது. இப்போ கொஞ்சம் அந்த மழை கொஞ்சம் வெயில் அடிச்சதுனால அது எல்லாமே அப்படியே இறுகிடுச்சு. ஓகே, இப்போ அந்த பாட்டிக்கு வந்து கிட்டத்தட்ட எத்தனை வயசு இருக்கும் நீங்கள் காப்பாற்றுற பாட்டி? அவங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 85 வயசு இருக்கும். வீட்டில் பதட்டத்தில் இப்போ தங்களோட உயிருக்கு வந்து என்ன ஆகுன்றது தெரியாது அப்படிங்கிறது, அதாவது என்னவோ நடக்குது தப்பிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஓடி இருக்காங்க. பதட்டத்தில் மறந்துடுவாங்க, திரையில என்ன நடக்குதுன்னு தெரியாது. பதட்டத்தில் எல்லாரும் போயிட்டாங்க. அதுக்கு பிறகு நாங்கள் வந்து சேவ் பண்ணிடுறோம். வீட்டுக்கு உள்ள வந்து போயிடல. அது என்ன சொல்லிச்சுன்னா அவ்வளவுக்கு மண் உள்ள வந்து சகதி எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் தாண்டி போயிடல. இந்த முன்னுக்கு இருக்கிற அந்த வீடு அவ்வளவுமே வந்து சரி எல்லாம் போயிட்டு இப்போ எப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்க சொன்னவங்க வந்து அங்கேருந்து வந்த அந்த மண் இது வந்து முன்னுக்கு வந்து அடிக்கக்குள்ள வந்து அப்போ அவங்க பார்த்துருக்காங்களே ஏதோ ஒன்று சரிஞ்சு கொண்டு வருதுன்னு சொல்லி அப்படியே பின் பக்கத்தால் வந்து ஓடி தப்பியிருக்காங்க. ஸோ அதிர்ஷ்டபட்சமாக வந்து இங்கேருந்து ஒரு ஆள் தான் வந்து உயிரிழந்திருக்காருன்னு. அவரும் வந்து இங்கே இருக்கிற மேல் ரோட்டால் வந்து போனோம். நாங்கள் அது மேலே இருக்கிறத காட்டுறோமே போயிட்டு வந்து இந்த பக்கம் பெருசாக ஒன்றுமே இல்லைன்னு. இந்த பக்கத்தில் இல்லைன்னா வீட்டுக்கு தண்ணியும் சகதியும் நிறைஞ்சிருக்கு. இப்பயும் தான் வந்து ஒன்று இது எங்கே இருந்து வருது இந்த தண்ணி? இது வந்துன்னா இந்த துண்டு வந்து வயல் மாதிரியான ஒரு இடம், அதில் தான் வீடு கட்டியிருந்தாங்க. இப்போ அது அந்த தண்ணி இடத்துல இருக்க ஊற்று தண்ணி அது அப்படி போகுதா? இதெல்லாம் வந்து மேலிருந்து வந்த அந்த இதுதான். இந்த வீட்டில் தான் வந்து அந்த பாட்டியை காப்பாற்றுன்னு சொன்னீங்களே. இந்த வீட்டில் ஒரு பாட்டி, அதாவது என்ன சொன்னோம் அப்படின்னு சொன்னால் இந்த மண் வந்த இதுக்கு இங்கிருந்த பாட்டியை விட்டுட்டு மறந்துட்டு ஓடிட்டாங்களாம். அதாவது என்ன சொல்ற பதட்டம், நம்மளோட உயிரை வந்து காப்பாற்றுன்றதுக்காக வந்து தானே எல்லாரும் வந்து ஓடுறதான். பிள்ளையை பார்க்கல, யாரையுமே வந்து பார்க்கல. ஸோ நம்மளோட உயிரை நம்ம தான் காப்பாற்றி கொள்ளணுன்றதுக்காக வந்து வழியில் ஓடுறது. அந்த டைமில் வந்து அந்த பாட்டியை விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் ஸோ அதுக்குள்ள இந்த பாட்டி வந்து நீங்கள் தான் அதை எடுத்தீங்களே? எடுத்துட்டீங்க. ஒரு அண்ணன் ஒரு 2-3 அண்ணாமார்கள் இருந்தாங்க, எல்லாம் சேர்ந்து அவங்க போயிட்டு எடுத்துட்டாங்க வந்து. சரி, ஓகே. ஸோ அப்படி அந்த பக்கம் போய் பார்ப்போமா?
இங்கே இது ரோட் அகலத்தை பாருங்க, இதான் இங்கே ஓட்டும் இருக்குது. இங்கேருந்து கீழுக்கு இந்த மெயின் ரோட்டுக்கு போகும் வரைக்கும் இது ஒரு எத்தனை அடி வரும்? இது ஒரு 8 அடி 7 அடி வரும் மாதிரி இல்லை. எத்தனை அடி ரோடு தெரியல, ஒரு 8 அடி வரும் நினைக்கிறேன். 8 அடி தான் வரும். ஸோ இந்த 8 அடி ரோட் தான் இந்த இது ஃபுல்லாகவே. இதுக்கு முதல்ல இதெல்லாம் வந்துட்டு ரோடா இருந்திருக்கேன். நான் ரோட் அந்த மாதிரி சிமெண்ட் போட்டது. சிமெண்ட் போட்டு ரோடு. அப்ப அன்னைக்கு அதாவது அன்னைக்கு மண் சரிஞ்சு அடுத்த நாள்லாம் வரும்போது கால் புதஞ்சிருக்குண்ணா இதெல்லாம் போகும். அண்ணா கால்னா புதஞ்சு அதுக்கு பிறகு அதுல இருந்து போனோம். அப்ப இறந்தவரோட உடலை வந்து அன்னைக்கு எடுத்தீங்களா, அதாவது 28ஆம் தேதி எடுத்தீங்களா இல்லைன்னா 29ஆம் தேதியா? இல்லைண்ணா ஒரு 4 நாளுக்கு பிறகு தான் அந்த அண்ணோட பொடி எடுத்தோம். 4 நாளுக்கு பிறகு. 4 நாளைக்கு பிறகு எடுத்தீங்க பொடி? அதுக்கடி தேடினா எங்க பொடி இருக்குன்னு சரியா தெரியாது. அந்த டைம்ல வந்து நைட் இரவு. எதுல வந்தவர், என்ன இதுல வந்து கொண்டு இருந்தார் அந்த ஐயா? அவர் வந்துன்னா பணி அவர்கிட்ட ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிட்டு அவர் வந்து அவர்கிட்ட சொந்த வீட்டுக்கு போறதுக்கு இருந்தாங்க. இப்போ அவங்கள்ட்ட ஃபேமிலியே கூட்டிகிட்டு தான் போயிருந்தாங்க. அவள் போறப்ப அவங்க வந்து இங்கேயே இருப்போம்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டாங்க. அவர் என்ன செஞ்சிருக்காரு, நான் போறேன் அப்படிங்கிறதுக்காக அவர் மேலே போயிட்டார். அதானே போற டைமுக்கு அங்கே போறப்ப சரிஞ்சு வந்திருக்கு. அந்த போட்டோவில் எதுவுமே இருக்கு அவர் போட்டோஸ்? இல்லைண்ணா அந்த ஃபோட்டோஸ் இல்லைண்ணா. அந்த வீடுகள் எல்லாம் இருக்க பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லிங்க. அதுல இந்த சிவர் அப்படியே இல்லை. இந்த வீட்டு இருக்க காட்டும் எல்லா வீட்டுலையும் வந்து அரவாச தூரத்துக்கு வந்து அப்படியே ஃபுல்லாக வந்து மண் நிற்கி. இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இது வந்து ஜன்னல். திறக்கலாம் வந்து ஜன்னல் திறக்கிறாரு. இங்கே பாருங்க வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாமே வந்து குமிச்சு அப்படியே போட்டிருக்காங்க. கீழே எல்லாம் வந்து அப்படியே ஃபுல் சகதி தெரியல இருக்கு பாருங்க. உள்ளெல்லாம் ஃபுல்லாக அப்படியே சகதி. ஸோ அப்படியே சாமானை மட்டும் மேலே தூக்கி வச்சுட்டு இன்னொருத்தர் மேலே இல்லை பாதுகாப்பாக இருக்கிறாங்க. ஸோ அப்படியே அரவாசி மட்டத்துக்கு வந்து அப்படியே மண் புதைஞ்சிருக்கு. இதனால ஒரு பெரிய வங்கி மாதிரி இது உள்ளுக்கும் அடியில் தான் இடம் இருக்குது. என்னது இது வந்து பெரிய ஒரு உள்ளுக்கு அடியில் தான் இந்த மண்ணெல்லாம் வந்து நிறைஞ்சிருக்கு தானே, நிறைஞ்சிருக்குன்னு சொன்னால் அது அடியில் தான் அது விட்டு அந்த வாசல்லாம் அடியில தான் இருக்கு. கீழே இருக்கு. கீழே இருக்கு. இப்போ இந்த இது வந்து உங்க பிறகு வந்து திறந்து எடுத்தாங்களா இல்லை அன்னைக்கு ஓடுறதுக்காக வேண்டி எப்படி திறந்தவங்களா? அதான் அன்னைக்கு ஓடுறதுக்காக திறந்தேன். ஓடுறதுக்காக பேர்த்தி வெஞ்சு வேற வழி இல்லை. என்ன செய்யறது? இது பாப்பண்டா இதை ஒருத்தையும் கிளியர் பண்றோம்னா எப்படி உள்ள இறங்குறது தெரியல. இது வந்து நம்ம இப்போ ஒரு வீட்டுக்குள்ளே நிற்கிறோம். அம்மா இது வந்து ஒரு வீட்டுக்குள்ளே இங்கே பாருங்க. வீட்டுக்குள்ளே இந்த கதிரை கட்டில் எல்லாமே வந்து அப்படியே இருக்கு. சரி அண்டை சீட் அண்டை சீட் தட்டு எப்படி வந்துருக்குன்னு பாருங்க. இதால தான் அப்படியே உடைச்சிட்டு அப்படியே வந்துருக்கு. ஒரு சின்ன கேப் கிடைச்சா காணும் அந்த இதுக்காக அப்படி வந்துருங்க. இது வந்து ஒரு மரம். இது எதுக்காக வந்து உடைச்சிட்டு எப்படி தெரியுமோ? இது வந்து தேயிலை கொழுந்துற அடிதான். ஏன்னா தேயிலை கொழுந்து அடி வருது. இதுக்குள்ள எப்படியும் பச்சு பிச்சுட்டு கொண்டு வந்து சேர்த்துருக்காது. பத்தியா அவ்வளோ ஸ்பீடாக கொண்டு வந்துருக்கா தண்ணி. ஸ்பீடாக வந்துருக்கு. அவங்களோட உடமையெல்லாம் அப்படியே விட்டுட்டு ஓடிட்டாங்க. ஒன்றுமே எடுக்கல. கட்டில இருக்கட்டும். ஐயோ கொடுங்க ஐயா எப்படி இருக்குன்னு. ஏதோ ஒரு வீடு கட்டி 6 மாசம் சொன்னீங்க. அது இதுக்கு அடுத்த வீடுண்ணா. ஓரளவு எடுக்க முடிஞ்சதை வந்து எடுத்துட்டு போயிருக்காங்க. பின்னளவுக்கு அப்படியே உடைச்சிட்டு போயிடுது. பின்பக்கம் அவ்வளவுமே உடைச்சிட்டு. அதாவது என்ன சொல்லுது, அந்த வந்த தண்ணி எப்படியும் வெளியில போய் ஆகணும். தண்ணி போய் ஆகணும். வந்து போயிட்டு அந்த அமுக்கு இது வந்து போறதுக்கு ஆகணும். இதே மாதிரி தான் இருக்கு மற்ற வீடுகளுக்குள்ள. இங்கே பாருங்க எவ்வளவு சகதி இருக்குன்னு சொல்லி. நானும் கூட ஜோதிச்சேன் இந்த வீடு கிளீன் பண்ணுறதுக்கு அதுக்கு இதுக்குன்னு சொல்லி காசு கொடுக்குறாங்க வரணும் அப்படி இப்படி எல்லாமே என்னடான்னு சொல்லி. இப்போ தான் அது விலங்கு வந்து இங்கே வந்து பார்க்கல. இங்கே வர அவங்களோட ஹீரோ எல்லாம் வந்து உடைச்சு எடுத்துருக்காங்க. அடிச்சுட்டு போனதா இது குஷன் செட்லாம் அடிச்சுட்டு வந்தது எல்லாமே. எந்த பெரிய குஷன் பண்ணுறது. ஆமாம் சரி இது எங்கே பயன்படுத்துறது இல்லை. இங்கே வரும் உடுப்பெல்லாம் அப்படி கிடக்குண்டு வரணும். ஒரு குப்பை மாடு மாதிரி இருக்குது பார்க்க. அவங்களோட வீடு எல்லாம் வரும் அறுவாச்சு பார்த்து இங்கே அப்படியே இருக்கு. ஐயோ கடவுளே. இந்த வீடு தான் கடும் சேதம். இது இதான் நீங்கள் சொன்னீங்க 6 மாதம். நான் கட்டி
பெரிய கல்லெல்லாம் அடிச்சுட்டு வந்து இந்த வீட்டுல எல்லாம் கிட்டத்தட்ட எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? இந்த வீட்டிலன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் 5 பேர் 4 பேர் 5 பேர் இருந்திருப்பாங்க. கட்டி 6 மாசம் கட்டி 6 மாதம் ஒரே ஒரு பர்த்டே மட்டும் தான் பெருசாக கொண்டாடினாங்க. அதோட வீடே இல்லை. இல்லை இது வந்து ஒரு வீட்டுக்குள்ளே கிடக்கு பாருங்க, இவ்வளோ கல் எல்லாம் வந்து. இந்த வீடு வந்து கட்டி ஒரு 6 மாதம் தானே. ஸோ 6 மாதத்திலே இந்த வீட்டோட நிலைமை தரமட்டம் ஒன்றுமே இல்லை. இந்த வீட்டுக்குள்ளேன்னு இப்போ இந்த கல்லெல்லாம் எவ்வளோ அழகாக வந்து பார்த்து பார்த்து கட்டியிருப்பாங்க. நம்ம வீடு கட்டுறன்றதே வந்து ஒரு பெரிய கனவு உண்மையில் எல்லாரும் இங்கே பாருங்க, ஒரு அழகாக மாவடெல்லாம் பதிச்சு வச்சிருக்காங்க. ஆனால் இப்படி இருக்குன்னு வருங்க, ஃபுல்லாக மண் தான். இவ்வளோ தூரத்துக்கு அந்த மண் வந்திருக்கு, உள்ள சகதி பூந்துருக்குன்றத பாருங்க. அம்மா சரி பெருவதும் ஃபுல்லாகவே புதஞ்சிட்டா. மாதிரி கட்டி ஆயிட்டா. இதெல்லாம் வந்து இப்போ தோண்டி எடுக்கல தானே. இது நீ வந்து ஒன்றுமே செய்யலை. அது இந்த மண்ணெல்லாம் என்ன செய்யலாம், தோண்டி எடுக்க எல்லாரும் ஒன்றுமே செய்யலை. எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க 6 மாசத்துக்குள்ளே வீடு கட்டி இப்படி நடக்கும்ன்றது. இந்த பக்கம் இருந்த அந்த சிவர் அடுத்து வந்து ஒன்றுமே இல்லை. இந்த வீட்டுக்காரர்கள் என்ன நடந்துன்னு சொன்னீங்க வந்து இந்த வீட்டில் தான் ஃபஸ்ட்டு வந்து இந்த இதோட தான் வந்திருக்கு. முதல்ல இந்த வீடு தான் வந்தது. முதல்ல இந்த வீட்டுக்கு தான் வந்திருக்கு. வந்த டைமுக்கு வந்து கதவுல திறந்துருக்காங்க. கதவை வந்து டோரை ஓப்பன் பண்ணும்போது கல்லொன்று வந்து அடிபட்டிருக்கு. அப்போ அடிப்பட்ட டைமுக்கு அவங்க வந்து மேலேருந்து சரிஞ்சு வர்றதுங்கிறத பார்த்துட்டாங்க. பார்த்த பிறகு கதவை விட்டுட்டு அவங்க போயிட்டாங்க. அவங்க பின் கதவை திறந்துட்டு போயிட்டாங்க. பின் கதவை திறந்து அப்படி இறங்கிட்டாங்க. அவங்களுக்கு பபாவும் இருக்கு, சின்ன ஒரு பபாவை தூக்கிட்டு ஓடிட்டாங்க அந்த டைம். ஓடிட்டாங்க. நல்ல காலம். இப்போ வீட்டில் இந்த சாமானெல்லாம் ஒன்றுமே இல்லை. இப்போ இதுக்குள்ள புதஞ்சிருக்கா? இது உள்ளுக்கு 60 இருக்கு. புதுசாக கட்டின வீடு ஒரு 6 மாதத்தில் இந்த பாருங்க வீட்டு அவங்க அம்மா ஃபாரின்ல இருந்து வேலை செஞ்சு அந்த சல்லியில் கட்டினது. இங்கெல்லாம் உள்ளவங்க இப்படி தான் என்ன சொன்னால் இப்போ திடீர்னு பெருசாக உழைச்சி காசெல்லாம் எடுத்துட முடியாது. இப்போ இங்கே தோட்ட தொழிலுக்கு போகிற காசு 5 10 சேமித்து சீட்டு பிடிப்பாங்க. ஒன்று வந்து அந்த சீட்டில் மிச்சம் பிடிச்சி அந்த சாமான் இதெல்லாம் வந்து உள்ளே வேண்டி போடுவாங்க, அந்த வீடுகள் கட்டுவாங்க. அப்படின்னு சொன்னால் கட்டார், துபாயோ அரபு நாடுகளுக்கு போய் பெண்கள் வந்து வீட்டு வேலைகள் செய்து அந்த காசை மிச்சம் பிடிச்சி அது மூலம் கட்டின வீடுகள் சேர்த்த சின்ன சின்ன சொத்துக்கள் தான் வந்து இந்த எப்படி கிடக்குன்னு பாருங்க. இந்த பாருங்க, இந்த இதுல இருந்து இந்த பாதி சுவர் இல்லை. இதுல ஒரு பெரிய டோர் இருந்திருக்கு போல. என்ன தெரியும். அம்மா வந்து நீங்க இங்கே ரைட். அப்போ அந்த 27ஆம் தேதி அன்னைக்கு என்ன நடந்தது உங்களுக்கு தெரிஞ்சு? எங்களுக்கு இது இரவில் நடந்தது. அதண்ட தெரியாது, வெளில வேலைக்கு வரக்குள்ள தான் நாங்கள் கண்டோம். நீங்கள் கண்டீங்க? உங்கள்ட்ட பக்கத்தில் எதுவுமே நடக்கல? அங்கிட்ட நைட்டில் சத்தங்கள் ஏதாச்சும் கேட்டுச்சா? மழை தானே, ஒன்றுமே விளைங்கிடல. அன்றைக்கி சரியான மழையும் காற்று. சரியா எத்தனை மணிக்கு எப்படி ஆரம்பித்த மழை எத்தனை மணிக்கு வெட்டிச்சிங்க ஆள் பக்கம்? அந்த வெள்ளனையிலேருந்து பேஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. பேஞ்சிட்டே இருந்துச்சு. ஆமாம், பேஞ்சிக்கிட்டே இருந்துட்டு தான் ரவு இந்த மாதிரி நடந்தது. இப்போ யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. 8:30 மணிக்கு தான் சரி. என்னங்கய்யா? நைட் 8:30 மணிக்கா? அன்றைக்கி வெடின்னு ஒன்று இருந்துச்சு, போயிட்டு இருந்தேன் எல்லாம். அப்போ அங்கே அந்த தவளம் தானே செட்டில், அதுதான் ஸ்டார்ட்டு அங்கே முன்னுக்கு. அப்போ எல்லாரும் வந்துட்டோம். பயத்திலே வந்துட்டோம். அரைவாசி பேர் சாப்பிடாமையும் மைய கொடுத்துட்டு வந்துட்டாங்க. நாங்களும் வந்து இடையில அம்பிட்டோம் பனியை கட்டுக்கத்தலையில. அன்னைக்குல தான் அங்கனையும் சரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. நாங்கள் ஒரு அந்த கடைக்கெல்லாம் வரைஞ்சிருக்கு. அப்போ அங்கே நின்றுட்டு எங்களுக்கு வரையெல்லாம் போச்சு. மழை சரியான வெள்ளம் வேற, வந்துக்கிறோமே இல்லை. திருப்பி ஒரு தெரிஞ்சவர் வந்தார், அவர் எங்களை கொண்டாந்து இங்கே இறக்கி விட்டு போனார். அது எப்படி வந்தது? இப்போ தண்ணி மண் கல் எல்லாம் சேர்த்து மொத்தமாக அடிச்சுட்டு போய் அப்படிதான் அடிச்சுக்கிட்டு அந்த பனி அங்கனைக்கு பார்த்தீங்கன்னா. அங்கனைக்கு எங்களோட வீடுக்கும் மேலே தான் கொஞ்சம் அது நடந்திருக்கு. அங்கனைக்கு இல்லைன்னா ரோட்டெல்லாம் அடிச்சிருக்கு தானே. எங்க இந்த ரோட்ல இதுக்கு மேல் ரோட்லயா? ஆமாமா. ஓகே. எத்தனை நாளா தேடினீங்க? 4 நாள் தான் அம்பிட்டாரு. 4 நாளா எல்லா இடத்தையும் தேடி இருக்கீங்க? தேடி எல்லாம் தேடி பனி ஏறுது தேடி 4ஆம் நாள் தான் அப்புறம் பூசாரி பாத்ரூம் முத்துக்கெல்லாம் போட்டு பார்த்துட்டு அன்னத்தங்க அப்புறம் வந்து அதே எடுத்துட்டாருன்னா அவனே தான் இருந்தாரு. அது மேலே கட்டை மட்டும் ஒன்று இருந்துச்சு. ஆளுக்கு மேலே கட்டை இருந்துச்சு, மண்ணை மூடி எடுத்து ஒன்றும் பார்த்து நடந்திருக்கு. அவர் அங்க லயத்துல தான் இருக்கிறாரு. இங்க அப்பா வீடு, அங்க அவர் விட்டு வீடு இருந்துச்சு. இன்னைக்கு போகக்குள்ளதான் அது நடந்திருக்கு. ஆனா அவரு
தப்பிக்க பார்த்துருக்காரு, ஏழலை. ஏழை. தேயிலை அவங்க 8:30 மணிக்கு மழை தாங்க சார். ஆமா. மழை டைமில் வரணும்னா அவருக்கு ரோடு தெரியல. ரோடு டைமாக எங்கேயோ என்னமோ தண்ணி தான் வருதுன்ட்டு தான் போயிருக்காரு. போனாய்க்கு அடுத்துட்டு வந்தாய்க்கு கால் 2 மே பக்கம் திரும்பி இப்படி ஜம்புன்னு எந்திருக்காரு. பைப்புன்னு வந்து நடுவில் எறிடுச்சு. அச்சோ. இருபது தான் சீல் பண்ணி தானே கொண்டு போனாங்க. முகமெல்லாம் பார்க்கறதுக்கு அந்த அழுகி போன மாதிரி. அப்படி 4 நாள் ஆயிருக்கும். அப்போ எல்லாமே அன்னைக்கெல்லாம் ஊதிட்டு அப்படி ஊதிருச்சு. இதுக்கு முதல்ல உங்களுக்கு வயசு எத்தனை இப்போ? எனக்கு இப்போ 57. 57 வயசு. இந்த 57 வயசுக்குள்ள இப்படி ஏதாச்சும் உங்க பக்கம் நடந்திருக்கு? இதெல்லாம் ஒண்ணுமே 57 வயசுல நடந்ததே இல்லை. நடந்ததே இல்லை. இப்போதான் புதுசா இந்த இது நடந்திருக்கு. நீங்களாம் எதிர்பார்க்கவே இல்லை? இதெல்லாம் எதிர்பார்க்கல, இப்படி வரும்ட்டு. வரும். இந்த துணை நான் கொழுந்து அடிப்பேன் சார். இதெல்லாம் கொடுத்து இருக்கிறது நீங்க? கொழுந்து அடிப்போம், உரம் போடுவோம், மருந்து அடிப்பான், எல்லா வேலையும் செய்வோம். இதுல இரவு 8:30 மணிக்கு வந்தே தானே. அந்த டைமுக்கு யாருக்கும் தெரியாது. இப்போ நீங்க அன்னைக்கு எங்க இருந்தீங்க? நாங்க அங்க இருக்கோம். அந்த முன்னுக்கு இருக்குல்ல? முன்னுக்கு இருக்கலாம். இப்போ சரியா வந்து அந்த 27ஆம் தேதி 7:10 இருந்து ஆரம்பிச்சதுன்னு சொல்றாங்க. அப்படிதான் வந்திருக்கும். இது வந்து 8:30 மணிக்கு தான் இது வந்திருக்கு. கீழே மொத்தமா வந்திருக்கு. ரைட், ஓகே. அப்போ அதே டைம் அந்த 7 மணிக்கு அப்புறமா இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சிருக்குது. மொத்தமாக வந்து சரிஞ்சு விழுந்தது வந்துட்டு ஒரு 8-8:30க்குள்ள எல்லா இடத்தையும் வந்து முடிஞ்சிருச்சு. ஈவினிங் ஒரு சில இடங்களில் மட்டும்தான் வந்துட்டு ஒரு 4 o'clock 4:30க்கு அப்புறமா வந்து ஆரம்பிச்சிருக்கு. மற்ற இடமெல்லாம் வந்துட்டு இந்த 7 மணி தான் வந்து குறிப்பாக வந்து சொல்கிறாங்க பல இடங்களில். ஆனால் அதுக்கப்புறமா வந்து ஓகே. அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு இனி வாழ்கிறதுக்கு தைரியங்கள் இருக்குதா? வாழ்கிறீங்களா? ஆனால் மற்ற இவங்க தான் நீங்கள் இருக்காங்க, நாங்கள் அங்கே லைத்தில் தான் இருக்கோம். ஆமாம். அப்போ இதே நினைப்பு தானே அவங்க முன்னாடி நினைச்சிட்டு இருப்பாங்க. சொல்லல அது என்ன நடக்கும் இருக்கிறதுக்கு இனிமே பயதானங்க சார். மற்றது இது வரும். இதோட வரும் சார். மேலே வந்து அந்த தொங்கி இருக்கு இதெல்லாம். இந்த கல்லு அதனால தான் பயப்படுறேன். ஆமா, அந்த முன் மேலே அதில் ஒரு 30 ஏக்கர் மூடிடுச்சு. அந்த மோடு வந்து அந்த தண்ணி பூரா வழி இல்லாமல் அடிச்சுட்டு இங்கிட்டு வந்துருச்சு. அந்த தண்ணியில் தான் இங்கே வந்துருக்கோம். வந்து எல்லாம் ஊர் நகைக்கு எல்லாம் புட்டிங்கிட்டு வந்துருச்சு. முதல்ல அந்த வெடிப்பு விழுந்தா தான் மொத்தமாக அள்ளிட்டு வரும்னு சொல்லுவாங்களா? அப்படி வெடிப்புகள் விழுந்துருந்ததா இங்கால? இது முன்னுக்கு வெடிப்புலாம் அவ்வளோ தூரத்துக்கு இல்லைங்க. அப்படிலாம் இல்லைண்ணே. அப்போ எதிர்பார்க்கவே இல்லை இப்படி நடக்கும். எந்த காலமும் நடந்து இல்லை. தானே நடந்திருந்தா கொஞ்சம் யதார்த்தமா சொல்லுங்க, கொஞ்சம் பார்த்து. கரண்ட் இல்லை, ஒன்றும் இல்லை. எல்லாம் இதெல்லாம் அந்து போய் தானே வயர் மழைக்கு காற்றுக்கு. ஸோ இப்படி தான் கரண்ட் போயிட்டு முதல் நாளே போயிட்டுது. 26ஆம் தேதி 26க்கு முதல்ல வந்து போயிருக்கு. அதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம வடக்கில் வந்து கிளிநொச்சி யாழ்ப்பாணம் முல்லைத்தீவில் நின்ற டைம் வந்து அங்கேயும் வந்து இதே சம்பவம் தான் நடந்துச்சு. ஸோ அங்கே வந்து மழை அடித்து குறிப்பிட்ட பவுனியாவில் வந்து நொச்சிமோட்டை பகுதியெல்லாம் வந்து பவுனியாவில் தாண்டது. அந்த டைம் வந்து கரண்ட் எல்லாம் அந்த சைடில் வந்து கட் ஆகிட்டு அதே மாதிரி நாடு முழுவதுமே வந்து அதே வேலை தான் நடந்திருக்கு. எல்லா இடங்களையும் வந்து கரண்ட் கட் ஆகிருக்கு. அதே மாதிரி வந்து கவரிச்சது சிக்னல் கிடைக்கல. கரண்ட் இருக்கல. அப்போ இந்த மழை கொஞ்சம் கொஞ்சமாக பேஞ்சிக்கிட்டு இருந்துட்டு அன்றைக்கு நல்லாவே பேஞ்சு காற்று மழை இருந்துச்சு நிறையவே. இந்த வெடி நினைக்கு. ஸோ அப்படி தான் இப்போ சின்ன ஆளுங்க. ஸோ எல்லாருமே வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்க, அஜாக்கிரதையாக இருந்து கொள்ளாதீங்க. சொன்னால் யாருமே நினச்சி பார்க்காத விஷயங்கள் தான் வந்து மழையத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பதிவாகி இருக்குது. சொன்னால் இது நாள் வரைக்கும் ஏற்படாத மண்சரிவுகள் வந்து ஏற்படாத பகுதி, அதை தாண்டி வந்து இந்த இடத்துல ஏற்படுமா என்ற ஒரு சந்தேகம் கூட இல்லை. அதாவது என்ன, அந்தளவுக்கு வந்து ஃபிட்டாக இருக்கக்கூடிய ஒரு பகுதிகளெல்லாம் வந்து இந்த ஒரு மண் சரிவு வந்து பதிவாயிருக்கு. ஸோ ஒவ்வொருத்தவங்களுமே வந்து உங்கள் உயிரை வந்து நீங்கள் தான் பாதுகாத்துக் கொள்ளணும். காரணம் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, இது இடம்பெற்றதுக்கு அப்புறமா குறிப்பிட்ட ஒரு சில பகுதிகள் இந்த இடத்துலலாம் வந்துட்டு கிராமங்கள் இருக்குதா, மக்கள் வாழ்கிறாங்களா இல்லையான்னு சொல்லி தெரியாத பகுதியில் கூட வந்துட்டு இந்த மண் சரிவுகள் வந்து இடம்பெற்றிருக்கு. அந்த இடத்துக்கு வந்துட்டு இப்போ அரசு உத்தியோகத்தர்களோ இல்லை அரசாங்கம் சார்பான யாராக்களுமே வந்து போகக்கூடிய அளவுக்கு வந்து தெரியலை. அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிராம சேவர்கள் மட்டும் போய் அந்த இடங்களை வந்துட்டு இப்போ கிளியர் பண்ணி கொண்டிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா தான் வந்து இராணுவ வீரர்களோ போலீஸாரோ மற்றவங்களாம் வந்து போய்கொண்டிருக்காங்க. சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே வந்து போலீஸாரோ இல்லைன்னு சொன்னால் விசேட அதிரடிப்படையினரோ யாருமே வந்து போகாத இடங்களும் வந்து இருக்குது. நாங்கள் போய் பார்த்த இடங்களில் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு நாவல்பட்டியில் அப்படியான ஒரு சில எஸ்டேட் பகுதிகள் வந்துருக்கு. நாங்கள் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருந்தோம். அண்ட் அதே மாதிரி தான் நீங்கள் உங்களோட உயிர்களை உடைமைகளை வந்து பாதுகாத்து கொள்ளணும். எல்லோரும் வந்து சேஃபாக இருந்து கொள்ளுங்கம்மா. பார்த்தீங்கன்னா மண்சரி வந்ததுலேயே வந்து முதலாக மண்சரி வந்து அடித்து கொண்டு போன வீடு வந்து இந்த வீடு தான். இந்த வீட்டில் வந்து முதல் கல் வந்து மோதிருக்கு, தண்ணியெல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. அதை பார்த்துட்டு தான் இந்த வீட்டில் இருக்கிறவங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்துட்டு அலர்ட் கொடுத்துருக்காங்க. அலர்ட் பண்ணி அதுக்கப்புறமா தான் எல்லோரும் தப்பிச்சு போயிருக்காங்க. சப்போஸ் இவங்க வந்து தூங்கி இதெல்லாம் பார்க்காம இருந்திருக்கு, அவங்களுக்கு ஏதாச்சும் ஆயிருந்திருக்கு, மற்ற வீட்டாக்களும் வந்துட்டு அலர்ட் ஆகாமல் இருந்திருப்பாங்க. ஏதோ
கடவுளோட சித்தம் மேலே இந்த பகுதியில் உயிர் சேதங்கள் இல்லாமல் இருந்திருக்கு. ஆனால் ஒரே ஒருத்தவங்க மட்டும்தான் உயிரிழந்திருக்காங்க. அவங்களும் வந்துட்டு வீட்டோட இருந்து கீழ்ப்பகுதியால் போயிருக்கு. அந்த உயிரிழப்பு வந்து பதிவாகிருக்காது. அவங்க வந்து அவங்களோட மேலே ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டை போகிறதுக்காக வேண்டி தான் இந்த வழியால் போயிருக்காங்க. அப்போ பயங்கர மழை கொட்டி இருந்திருக்கு. அப்போ அந்த டைம் மழை தண்ணி வருதா மண் சரிஞ்சு வருதான்னு சொல்லி கூட வந்து தெரியாத ஒரு நிலைமையாக இருந்திருக்கு. காரணம் கரண்ட்டு கூட இல்லை. அப்போ வெளிச்சம் எதுவுமே இல்லாமல் அவர் ஒரு குத்து மதிப்பாக தான் போயிருந்திருக்கார். ஸோ அப்படி போனவரை வந்து அடித்து கொண்டு உயிரை மாய்ச்சிட்டு 4 நாட்களுக்கு அப்புறமா தான் வந்து அவரோட உடம்பு இந்த பகுதியில் வந்து இருந்து எடுத்திருக்காங்க. அதுவும் மோசமான நிலையிலேருந்து எடுத்திருக்காங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடம் பூரா வந்து மண் தான் இருந்திருக்கு. இது வந்து எல்லாருமே வளமே வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு கிராமத்தினுடைய முக்கியமான வீதி, உள்ளே இருக்கிற வீதி வந்து. ஸோ இது வந்து முற்றாக வந்து தடைப்பட்டிருந்தனால அவங்கள்ட்ட போக்குவரத்து தடைப்பட்டிருந்திருக்கு. அதுக்கப்புறமா வந்து இந்த கிராமத்தை சேர்ந்தவங்க தான் வந்து இதை கிளியர் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்க, அப்படி பெரிய லோடு கணக்கில் மண். அப்போ இதெல்லாம் வந்து எப்படி நீங்கள் கிளியர் பண்ணீங்க? இது வந்துன்னா ஆக்கள் எல்லாரும் ஊராக்கள் எல்லாரும் சேர்ந்து மண்வெட்டி அதை இதை யூஸ் பண்ணி எல்லாரும் சேர்ந்து கிளியர் பண்ணி அதான் நான் கேட்டுறேன்டா. என்ன சொல்லி சொன்னால் இந்த கவர்மெண்டால் எடுத்து எல்லாம் செஞ்சுன்னு சொல்லி சொன்னவங்க ஏசிபி பேக்கோ போட்டு இப்படி இடங்களுக்கெல்லாம் வந்து உண்மையிலே ஜேசிபிலாம் கொண்டு வரதே பெரிய கஷ்டம் தான் வந்து உண்மையிலே. ஸோ அதான் உண்மையாக இந்த ரோட்டை வந்து இப்போ தற்கொலையும் அவங்க பயன்படுத்துறதுக்காக வந்து இவங்களே தான் அதை ரெடி பண்ணியிருக்காங்க. திரும்ப வந்து மண்பட்டியால் வெட்டி எல்லாமே வந்து கிளியர் பண்ணிக்காங்க. அந்த பெரிய பெரிய பாறைகள்லாம் அப்படி விரட்டிங்க. இந்த ரோட்டில் பெரிய பெரிய பாறைகள் பெரும்பாலும் இல்லைண்ணா. மேலே வந்துட்டு அதை அப்படியே ஸ்ட்ரெக் ஆகி நின்றுச்சாங்க. இது திரும்ப வந்தாலும் பாரு மேலே தொங்கி இருக்கேண்ணா, சேஃப் இல்லை. இதால் பாருங்க எப்படி இருக்குண்டு. அம்மா, இதுதான் நான் சொன்ன அந்த வீடு. அதாவது இது வந்து அவங்க ஆசையாக கட்டிய ஒரு 6 மாதம் தான் இருக்குமாம் இந்த வீடு. ஆனால் இந்த வீட்டை அப்படியே தர மாட்டோம். இந்த வீடு தான் முதலாக வந்து பாதிக்கப்பட்டோம். அதாவது அங்கேருந்து ஸ்லிப் வரைக்குள்ளே அவன் மண் சரிஞ்சு வந்து வரைக்குள்ளே ஃபஸ்ட்டாக இவங்க தான் ஏதோ சத்தம் கேட்கன்னு கதவை திறந்துருக்காங்க. அப்போ கதவை திறக்கைக்குள்ளே வந்து கதவுல வந்து ஏதோ கல் அடிச்சிருக்கு, அடிக்க பார்த்துருக்காங்க, மண் சரிஞ்சு கொண்டு இருக்குன்றதுக்காக வந்து ஸோ அப்படியே பின் கதவால் தப்பிச்சு ஓடி அப்படியே ஓடிட்டாங்க. ஒரு மாதிரியாக குழந்தை பிள்ளையும் தூக்கிட்டு ஓடிட்டாங்க. உண்மையிலே வந்து அது பெரிய விஷயம். இங்கே இந்த ஒன்றுமே இருக்கல, பின்னுக்கு இருந்தது மட்டும்தான் இருக்கு. அம்மா, தண்ணி எவ்வளோ தூரம் ரெண்டு பாருங்க, எப்படி அடிச்சிருக்கு, எப்படி போயிருக்குண்டு. இந்த மட்டத்துக்கு போய் இழிஞ்சது யாராவது இருந்துருந்தே என்ன கேதி. இதெல்லாம் அந்த டைமில் வந்து இப்படி இருந்திருக்குன்னு சொல்லல. அது உண்மையிலே வந்து அது கண்கொண்டு பார்க்கலாம் வந்து இருந்திருக்கும். இதெல்லாம் வந்து பீரோக்கள் இங்கே பாருங்க உள்ளே வந்து அவங்களோட உடமையில் எடுக்கிறதுக்காக வந்து தோண்டி எடுத்திருக்காங்க. இதில் தான் இந்த சிவரெல்லாம் உடைஞ்சி விழுந்து கிடக்கு. ஸோ இப்படியானவங்களுக்கு தான் கவர்மெண்டால் திரும்ப வீடு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல திரும்ப எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியலை. இங்கே வந்து இங்கே எப்படி இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அப்படி மேலேருந்து இறங்கி வரவும். இது வந்து நாங்கள் போனதுக்கு முன்னுக்கு இருக்கிற வீடு வந்து வெளியாக்கி பார்த்துருக்காங்க. இங்கேருந்து எதோ எடுக்கலாமன்றது இங்கே வரணும் இப்படி வந்துருக்குண்டு எப்படி இருக்குன்னு வாங்க. ஓரளவு வெளியாக்கி இருக்காங்க. இங்கே பாருங்க அரைவாசி இப்பயும் சகதி. இதான் அந்த சகதின்றது. இங்கே பாருங்க இதுக்குள்ளே கல்லை போட்டால் எப்படி போய் இது பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள வந்து போகலாமா? நார்மலாகவே போய் எஞ்சி வர்ற இது எப்படி இருக்குண்டு காயில் இப்படித்தான் இருந்திருக்கு மற்ற வீடுகள்லாம். ஒருத்தருமே இல்லை. இங்கே பாருங்க அப்படி இருக்குது. இந்த சகதியெல்லாம் வந்து தோண்டி அவங்களோட பாட்டில் எடுத்து போயிருக்காங்க. எந்த அளவு மோசமாக இருக்குன்னு சொல்லி பாருங்க அப்படி இருக்குண்டு. இதே மாதிரி தான் அன்னைக்கு மட்டும் கால் வச்சா வலிக்கிட்டு போகிறது. இங்கே பாருங்க தராணி சின்ன பிள்ளைகள விளையாடுற அந்த இது அங்கெல்லாம் இங்கே பாருங்க சோபா அந்த இதெல்லாமே தான் உள்ளே இருந்து எடுத்துருக்காங்க. மட்டும் எடுத்து இதில் போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து எவ்வளோ ஆசையாக வாங்கியிருப்பாங்களா அவங்கள, எவ்வளோ கஷ்டப்பட்டு. உண்மையாக நம்ம சம்பாதிக்கிறது அங்கால பக்கம் இருந்து வேறு தொழில் செய்து வேறு. இங்கே வந்து இருந்து தோட்ட தொழில் செய்து அதை தாண்டி இங்கேருந்து அரபு நாடுகளுக்கு போய் வேலை செய்து சின்ன பொருளாக வாங்குறேன்றது வந்து இப்படி வீடை நீங்கள் நம்ம ஏரியாவில் காண்றேன்றாலே இதாக இருக்கும். இப்படியாச்சும் நல்ல ஓடு போட்டு நிறைய ரூம் கட்டி தான் வச்சுருப்பாங்க. சில வீடுகள் மட்டும்தான் கடும் மோசமாக இருக்கும். பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்களே இல்லைன்னு இல்லை. ஆனால் அவ்வளோ ஒன்று சொல்லல. இங்கே இருக்கிற வீடுகள் எல்லாமே பாருங்கள் இந்த சீட் அடித்து இப்படி தான் போட்டிருப்பாங்க. வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த வீட்டில் எந்த அளவுக்கு இந்த சுதி இருக்குன்னு பாருங்கள். போகலாமா இதுக்குள்ளே வந்து எப்படி போகிற இதுக்குள்ளே போகவே இல்லாது. ஃபுல்லாகவே சுதி அஞ்சிருங்க காலை வச்சாங்க ஃபுல்லாக.
அரை மட்டத்துக்கு நிற்கி வீட்டுண்டு அரை மட்டத்துக்கு இந்த சுற்றி நிற்கி. அப்போ இதுக்குள்ளே வீட்டுக்குள்ளே யாராச்சும் இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? ஓ மை காட், ஒன்றுமே எடுக்கிறாது. இந்த வீடுகளில் பணிவோ இந்த இருக்கு பாருங்கள், அந்த மண் சரிவு அந்த இடம் அதில் வந்து அப்படியே வந்திருக்கு எல்லா இடத்துலையும் வந்து ஜரம் பீரோவிலேருந்து எல்லாமே முடிஞ்ச வரைக்குமே அதை மீட்டு எடுத்து போயிலுமோ அதை மீட்டு எடுத்து போயிருக்காங்கடா. அங்கால வீட்டில் எல்லா இடத்தையும்டா அப்படியே சரிஞ்சு போயிருக்கு. கீழுக்கு இருக்கிற வீட்டுக்கு எல்லாமே போயிருக்கு. போகிறதுக்கு வழியல் இல்லை, நம்ம போய் இறங்கி புதஞ்சு நின்றுவோம். அதான் பிரச்சனை. இது வந்தது வந்து ஓரளவுக்கு சின்னதாக வந்திருக்கு. இப்போ மற்ற பக்கம்லாம் பெருசாக வந்ததுனால தான் மொத்தமாக வீடெல்லாம் அடையாளம் இல்லாமல் போயிருக்கு. இங்கே அடையாளம் இருக்குது வந்ததுன்றது. இந்த இருக்கு பாருங்கள், அந்த வெடிப்பு எல்லாம் வந்து அப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? இந்த வெடிப்பெல்லாம் இப்படி வடித்து தான் அள்ளிட்டு போகிறது வந்து நீங்கள் மண்ணை பார்த்தீங்கன்னாலே தெரியும். அந்த ஜன்னல் மட்டத்துக்கு கிட்டத்தட்ட அந்த மண் நிற்குன்னு சொன்னால் இதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் கடும் முக்கியமாக இருந்துருந்தால் சரி, வீட்டெல்லாம் அடிச்சுட்டு அப்படியே போயிருக்கும். இதில் இந்த அவ்வளோ வீடும் போயிருக்கும். ஆனால் இல்லை, இந்த வீட்டில் அரையில மட்டத்துக்கு வந்து நிற்கிது. அம்மா இவருங்க அப்படி மண்ணுறேன் எவ்வளோ மண்ணுட்டு வர வஞ்சாரம். ஒவ்வொரு வீடுகளுமே அப்படி தான் இருக்குது. பொங்கல் வரைக்கும் போயிருக்கு. ஒவ்வொரு வீடும் ஒன்றோட பனி பண்ணுறதால வந்து அப்படி அடிச்சுட்டு போயிருக்கு. ஓரளவு இதில் இருக்கிற அந்த உடுப்புகள் எல்லாம் வந்து எடுத்து காய போட்டிருக்காங்க. ஆனால் இதுக்கப்புறமா இங்கே வந்து யாரும் வர மாட்டாங்க. இங்கே பாருங்க, அவங்க அப்படி வெளியாகிருக்காங்க. வெளியாகி தான் உள்ளே போயிருக்காங்களாக்கள். போயிட்டு ஒரு மாதிரியாக அவங்கள்ட்ட முக்கியமான பொருட்களை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அந்த சகதி தெரியுதா? வெட்டி வெளியாக்கி அவங்களோட வாட்டில் போய் உள்ளே போயிருக்காங்க. அதுலேருந்து எடுத்து உடுப்புகளை வந்து இங்கே பாருங்க அப்படின்ட்டு குப்பை மலை மாதிரி இருக்குது பார்க்க. ஸ்கூல் யூனிவாங்கள் கடும் மோசம். இந்த கீழ் எல்லாம் அப்படி தான் ஃபுல்லாக இருக்குது. சில வீடுகளுக்கு அவ்வளோ பாதிப்பு இல்லை. அது அப்படியே மேலேருந்து வந்தது பள்ளத்தை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்குது. ஒரு இடத்துல போனால் தான் நீங்கள் அந்த தண்ணி எங்கே போய் நிற்குதோ அது வரைக்கும் அது போய்கொண்டே இருந்துருக்கு. அதான் விளக்கம். சரி, நீங்கள் வந்து மண் சரி நடக்கல எங்கே இருந்தீங்க? நம்மளோட ஊர் அந்த பக்கம் இருக்குது வீடெல்லாம். சரியா, இது ஒரு 8 மணியை போல தான் இந்த அனர்த்தம் நடந்திருக்கு. இதில் என் ஃப்ரெண்டுமார்களும் 2 பேர் வந்து பார்த்துருக்காங்க. அப்போ தான் அவர்கிட்ட வீல் எடுக்க போகையில் மண் சரி வந்திருக்கு. வந்து 2-3 வீட்டுகளுக்கு கதவை தட்டி சொல்லிட்டு போயிருக்காங்க. நீங்கள் எங்கே இருந்தீங்களா அந்த மண் சரி? நானும் என் ஃப்ரெண்டும் வேலை செஞ்சுட்டு வந்தோம். வரக்குள்ளே அன்னைக்குன்னு பார்த்து வெளில ஒரு 2 மணி வாக்கில் வேலை ஆஃப் ஆகி வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் அவர் வீட்டுக்கு போயிட்டார். நானும் என் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கையில் எங்கிட்ட அந்த பக்கம் ஒரு மண் சரி இருந்துச்சு, அதை பார்த்து கொண்டு இருந்தேன். அப்போ இந்த ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து சொன்னார், தம்பி இருக்கான் வெளியில் இருக்கான், அவரை போயிட்டு கூட்டிகிட்டு வரணும் அப்படின்ட்டு. அதே வாக்கில் அவர்கிட்ட வீல் எடுக்க வரையில் தான் அவங்களுக்கு லேசாக மாட்டியிருக்காங்க. மாட்டையில் அந்த 2-3 வீட்டுக்கு அன்றைக்கில் தட்டி சொல்லியிருக்காங்க. அன்றைக்கின்னு பார்த்து கரண்ட்டு போயிடுச்சு. கரண்ட் முதல் நாளே போயிட்டு. அதுதான் அந்த சீன் கூட இங்கே ஒருத்தர் இடங்கள்ல அதான் நாங்கள் போன நிறைய இடங்கள்ல இந்த மண் சரி வரைக்குள்ள அந்த கரண்ட் போய் அவங்களுக்கு சிக்னல் இல்லை, இன்னொருத்தவங்களுக்கு தெரியப்படுத்தல. சிக்னல் கூடுதலாக சிக்னல் தான் பிரச்சனையாக கூட. கரண்ட் முதல் நாளே போயிட்டது, சிக்னல் கட் ஆகி யாருக்கும் எந்த தகவலும் சொல்ல இல்லாமல் அப்படி இருந்தது தான் கூடுதலாக. இப்போ எங்கே போயிட்டு வரீங்க? நான் என் ஒய்ஃபு போயிட்டேன். சரி, ஓகே. அது உண்மையில வந்து இதில் இருக்கிறதே பயந்துன்னு இருக்கணும். இந்த இடத்துல வந்து இதுக்கப்புறமா வந்து எல்லாம் சரியாகி வாரண்டாலும் சரி, நீங்கள் இப்போ வந்து இது எல்லாம் ஓகே ஆகிட்டு திரும்ப இந்த இடத்துல வந்து நீங்கள் தைரியமாக இருப்பீங்களா? தைரியமாக இருக்கு. கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு தீர்வு இருக்கணும் இல்லையா, நம்ம இருக்கணும் அப்படிங்கிறக்காக ஒரு இந்த மண் உறுதி அப்படிங்கிறக்கான ஒரு உறுதியை கொடுத்துட்டா நாங்கள் இருக்கலாம். ஆனால் இவ்வளோ காலத்துக்கு இப்படி நடந்தது இல்லை. இவ்வளோ காலத்துக்கு எனக்கு 32 வயசாகுது. இவ்வளோ காலத்துக்கு இந்த மாதிரி ஒரு எங்கேயுமே கண்டதில்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இனி வாழ்றதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. அப்போ இந்த ரோடு சின்ன ஒரு மழை அடித்தாலும் பயமாக இருக்குது. அதான் மழை அடித்தா வீட்டுக்குள்ளே இருக்கிறனாலும் கொஞ்சம் பயம்தான். என்கிட்ட எந்த டைமில் எந்த மழை வரும் எப்படின்னு சொல்ல முடியாது. இதுக்கு முன்னாடி நிறைய மழையை பார்த்துருப்பீங்க. இதை விட மழை பார்த்துருக்கோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு மழை நாங்கள் வாழ்க்கையில் கண்டதே இல்லை. இதுதான் முதல் ஃபர்ஸ்ட் டைம். எத்தனை நாள் தொடர்ச்சியா வந்தீங்க? மழை பெஞ்சு கொண்டு இருந்தது 3 நாள். என்ன 3 நாள் 3 நாள் 3 நாளாக பெஞ்சு கொண்டு இருந்தது. 3 நாள் பெஞ்சுது. ஆனால் பெஞ்சு 2வது நாளே இது மண் சரி வந்துச்சு.
அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இங்கேருந்து போய் இன்னொரு இடத்துல இருந்துட்டு இருந்தீங்களா அந்த ஸ்கூலில் வந்து அங்கே 2வது நாள் இந்த ஸ்கூலில் 2வது நாள் இப்போ 27ஆம் தேதி வந்து அன்று நைட்டு நீங்கள் இந்த ஸ்கூலுக்கு போயிட்டீங்களா? இல்லை நைட்டுக்கு போகலண்ணா. அவங்க அந்த நைட்டுக்கு வந்து ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போயிட்டாங்க. போயிட்டு ஒரு 2 நாள் கழிச்சு மீட்டிங்லாம் வச்சு திரும்ப தான் அங்கே வந்து இருந்தவங்க. சரி சரி ஓகே. இங்கே பாருங்க இந்த பாறை எல்லாம் இதில் இருக்கு இல்லையா? இதெல்லாம் இந்த பாறையெல்லாம் இப்போதான் புதுசாக இருக்குது. இந்த பாறையெல்லாம் இவ்வளோ நாளாக எங்கே இருந்துச்சுன்றே தெரியல. இது மண்ணுக்குள்ளே இருந்து அதான் இப்போ நோமலாக பார்க்கக்குள்ள அந்த இருக்கு இல்லை சும்மா அப்படியே தான் இருந்திருக்குமே இந்த இடம் எல்லாம் வந்து அப்படியே தான் அந்த பச்சை பசையிலேருந்து சொல்லி அந்த தேயிலை தொட்டு அதே மாதிரி தான் இருந்திருக்கு. இப்போ பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த மலைகளும் இந்த மண் குமியலும் இந்த பார்க்கக்குள்ளே வந்து இப்போ உண்மையிலே எங்களுக்கே பயமா இருக்கு. நீங்கள் உண்மையாக இங்கே இருந்து நீங்கள் இப்போ திரும்ப இருக்க போகிறன்றதுக்குள்ள எப்படி இருக்கு? பயம்தான். எனக்கு கேட்டால் இந்த மண்ணுக்கான உறுதியை கொடுத்தாங்கன்னா தான் இருக்கு ஸ்டோர் பண்ணி இருக்கலாம். அதாண்டி இப்போ இதில் கிடந்த மண்ணெல்லாம் வந்து வெளியாக்குறது யாருமே வந்து பார்க்கலையா? கவர்மெண்டாலும் யாருமே வந்து இது சரியான எங்களுக்கு சரியான போக்குவரத்து இதுதான். இந்த இதாலே ஒரு ரோட் இருக்கு. இது போல இவ்வளோ பேரும் இந்த 100க்கு மேலே இதில் குடும்பங்கள் இருக்காங்க. ஓ சரி, நீங்கள் சரியா இதில் லொக்கேஷன் ஒருக்கா சொல்கிறீங்களா? லொக்கேஷன் வந்து நுவரெலியா மாவட்டத்தில் ஹெல்போட ஜனவுதானகம கட்டுக்குத்தர். ஓகே. இந்த இடத்துல தான் வந்து இந்த சம்பவம் பதிவாயிருக்கு. ஒரு உயிரிழப்பு நடந்திருக்கு. அதை தாண்டி வந்து இவ்வளோ பெரிய மண் சரிவு இதை உண்மையிலே இதுக்கப்புறமா வந்து வழியாக்கினா தான் என்னென்ன செய்யலாம் வந்து. ஸோ உண்மையிலே அதை தாண்டி வந்து நிறைய வீடுகள் இல்லை மொத்தமாக வந்து முழுசாக பாதிக்கப்பட்ட வீடுன்னு சொன்னால் எத்தனை? இது ஃபுல்லாக வடிச்சு இதுக்குள்ள இருக்கல ஒன்று அப்படி இருக்க லைன்ஸ் அப்படியே வந்து முதலாவதுல இருக்கிற லைனில் இருக்கிற வீடு எல்லாமே வந்து சரி. அதுக்கப்புறமா வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. உள்ள எல்லாம் வந்து அப்படியே மண் அடைக்கப்பட்டிருக்கு. ஸோ இன்னுமே வந்து கிட்டத்தட்ட 1 மாதமாக போகுதுன்னு இன்னுமே வந்து ஒருத்தர் வந்து வழியாக்கலன்னு வந்து பார்க்கல. ஸோ இந்த லொக்கேஷனுக்கு யாராச்சும் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற கவர்மெண்ட் ஆக்கள் யாராச்சும் இருந்தாலும் இப்படி இடத்த வந்து தெரியப்படுத்துங்க. சில சம்டைம் வந்து தெரியாமல் இருக்கலாம். நீங்கள் வந்து தெரியப்படுத்துகிற மூலம் வந்து இந்த இடத்துக்கு வந்து நேரடியாக வந்து கண்காணிப்பாங்க. ஸோ அது மூலம் வந்து இந்த கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு வந்து ஏதாவது ஒரு நல்லது நடக்கும்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். ஸோ இன்னும் சில அங்காளவுக்கும் அந்த இதெல்லாம் இருக்குது, அதை நான் காட்டுறேன். இப்போ வந்து எங்கே போகிறோம்னு சொல்லி சொன்னால் அந்த ஐயாட பொடி புதைஞ்சிருந்த இடத்த, அதாவது அந்த ஐயாட பொடி கிட்டத்தட்ட 4 நாளைக்கு பிறகு வந்து அந்த இடத்துலேருந்து எடுத்தவங்களாம். எல்லா இடமும் தேடி தெரிஞ்சிருக்காங்க எங்கே இருந்தேன்னு சொல்லி. எந்தெந்த இடத்துல தேடினீங்க? முதல்ல அந்த இடத்துல தேடணும்ண்ணா. ஃபஸ்ட்டாக அந்த இடத்துல தான் தோண்டி எடுத்தாங்க. முதலாவது அங்கே இருந்திருப்பாரா அப்படின்ட்டு ஒரு கணிப்பில் எடுத்தாங்க. இதுலையா? ஓ அங்கே இந்த ரோட்டில் அந்த டைமில் மண் இருந்துச்சு. அங்கே மண் இருந்துச்சு. ஓகே. இப்போ அங்கே தோண்டி எடுத்தாங்க. இந்த இடத்துல தான் பொடி கிடச்சி. எதில் ரோட் இருந்தது? இதுதானே ரோட். இது ரோட் தானே? ஓ இது ரோட். இந்த ரோட்டால தான் போய்க்குள்ள வந்து இங்கே ஒரு ஸ்டெப்ஸ் ஒன்று இருக்கும். இதோட அப்படியே போகிறதுக்கு மேலே அந்த ரோட்டுக்கு போகிறதுக்கு சும்மா படிக்கட்டணும். கல்லால் செஞ்சது. அவர் நடந்துதான் போனவர்? ஓ நடந்து தான் போனதா? ஐயோ என்ன நடந்தனுமே திடீர்னு அப்போ வந்துருக்கு. அவர் பார்க்கல. என்னடா அந்த டைமில் கரண்ட் இல்லை, ஒன்றுமே இல்லை. அதான் அந்த பிரச்சனை. ஸோ அதில் வந்து ஒன்றுமே தெரியாது ஆக்களுக்கு வந்து. இந்த கட்டை தானே அவர் மேலே இருந்தது. கட்டை இந்த கட்டை அவருக்கு மேலே இருந்தது. ஓ இந்த கட்டை மேலே இருந்தது. எத்தனை வயசு ஐயா? ஒரு 35 இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஏஜில் தான். 35? ஓ அந்த மாதிரி ஒரு ஏஜ் லிமிட்டு தான் இருக்கும். சரியாக கான்ஃபிடென்ட்டாக ஏஜ் தெரியாது எனக்கு. பெரிய பெரிய மரங்கள் உண்மையாக அடிச்சுட்டு நல்ல காலம் நிறைய இடங்களை போய் பார்த்தனால நான் இந்த இடத்துல வந்து ஒரு உயிரிழப்பு தான். ஆனால் அந்த பாக்கியங்களோ எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. இதுக்கப்புறமா இன்னொரு மழை வந்தால் சரியா திரும்ப சரிஞ்சிட்டு வருமே. ஓ எல்லாமே இந்த மழை சரிஞ்சிட்டு வருங்கிற ஒரு பயத்தில் தான் வந்து இருக்க சொன்ன ஆட்கள் கூட இருக்கல. ஒருத்தரும் அதனால இருக்கல. இப்போ அந்த டைமில் மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சுன்னா திரும்ப திடீர்னு பகல் டைமில் எது நடந்தாலும் நம்ம கொஞ்சம் அவதானமாக இருக்கலாம். இப்போ எது நைட் நல்லா தூங்குறப்ப எதுவும் நடந்தால் தெரிஞ்சுக்கொள்ளாது. நான் அப்படி எண்ணிட்டு போன மாதிரி போகிறேன். உண்மைதான். உயிர் அச்சத்தில் ஓ இது அப்படியே இங்கேருந்து பார்க்குறப்ப அந்த சைடு எப்படி தேயிலை பச்சை பசையில் இருக்கும் அது மாதிரியே இருக்கும்ண்ணா இங்கேருந்து பார்க்குறேன். இப்போல்லாம் வந்து இதில் நடக்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஆனால் அந்த டைமில் தண்ணி வந்து உண்டு. இந்த டைமில் வந்து எல்லாம் சகதியாக தான் இருந்துருக்கு எனக்கு தெரிஞ்சு. இதெல்லாம் இப்போ வந்த மண் அது? ஓ அண்ணா அந்த டைமில் வந்து மண். எந்த அளவுக்கு இது வந்து மேல்மாடிக்கு மேலே நிற்க இல்லாட்டி? இல்லைண்ணா இந்த அளவுக்கே தான் இருந்துச்சு. இந்த 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 கட்டத்தோட இதே அளவுக்கு தான் இருந்துச்சு. என்ன இதுக்கு மேலே இப்படி ஏதாச்சும் இப்படி இது இருக்கா? ஓ அண்ணா இது அப்படி மண் இவ்வளோ தூரத்துக்கு தான் மண்மேடு இருந்துச்சு. இதோட அப்படியே ஃபுல்லாக சேர்த்து இருந்துச்சு. உங்களோட வீட்டு அப்படியா? ஓ இந்த வீட்டில் வந்து நார்மலாக அந்த தண்ணி இதெல்லாம் வந்து அப்படியே போயிருக்கு. ஓ இங்கெல்லாம் ஒருத்தருமே இல்லைண்ணே.
இங்கேயெல்லாம் ஒருத்தர் இல்லை போயிட்டாங்க. அதே மாதிரி தான் நாங்கள் இருக்கிற வீடெல்லாம் வந்து இதுக்கு அங்கால இருக்கிற வீடுகள்லாம் நிறைய பாதிப்பு நடந்திருக்கு. இந்தியாவில் வந்து ஓரளவு பிரச்சனை இல்லை, ஆனால் பிரச்சனை தானே இங்கெல்லாம் வந்து இருக்கல. இது எப்படி படி என்று பாருங்க முதல்ல. இதில் வந்து ஒரு இது மாதிரி அடிச்சிருக்காங்க. இதில் வந்து வானம் பார்க்க பண்ணுவாங்க போல். இதில் வந்து இறங்கிட்டு போனால் வீடு. இங்கேருந்து வந்தது பாருங்க கண் முன்னே இங்கே இருக்குன்னு. இது நல்ல ஒரு மழையாக இருந்திருந்தா சம்டைம் இது இப்படியே வந்திருந்தா சரி அப்படியே திரும்ப போயிருங்க. வந்து இறந்த லிஸ்ட்டில் இந்த ஊர் மக்களையும் சேர்த்து ஆட் பண்ணியிருப்பாங்க. நல்ல காலம் கடவுளோட புண்ணியத்தால் தப்பிச்சிரு அடுத்த இடத்துக்கு போயிட்டாங்க, வேறு ஒரு இடத்துக்கு வந்து போயிட்டாங்க. ஸோ தம்பி சொன்ன மாதிரி வந்து இந்த இடத்துல பேர் வந்து நாங்கள் சொல்லிட்டோம் உங்களுக்கு. திரும்ப இன்னொருக்கா சொல்லுங்கள் தம்பி. இது வந்து நுவரெலியா மாவட்டத்தில் ஹெல்போட ஜனவுதானகம கட்டுக்குதில் என்ற இடத்துல தான் நாங்கள் இப்போ இந்த வீடியோ வந்து பதிவு செஞ்சு கொண்டிருக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குற யாராச்சும் கண்டிப்பாக இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும் நினைச்சாலும் நீங்கள் நேரடியாக வந்து பண்ணலாம். நிறைய பேர் வந்து இந்த முகாமில் எங்கே இருக்கிறீங்க? ஸ்கூல்லையா? ஸ்கூலில் இருக்காங்க. எந்த ஸ்கூலில்? விக்னேஸ்வரா. அந்த ஸ்கூலில் வந்து எல்லாருமே வந்து தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. ஸோ உண்மையை தான் நிலைமை. நாங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.